நான் வந்து ரொம்ப சமீபத்தில தான் டைரி படத்த பார்த்தேன். டைரி படத்த பார்க்கவே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்னு தோண ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறமா அத நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே இது அந்த கதை இல்ல, இது அது இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த மாதிரி கதை அப்படிங்கிறத நான் இப்ப இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் கேளுங்க. சீனாவுல பேருந்து எண் 375 அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்பவே பிரபலமானது உலகம் முழுக்க. 1995 சீனாவுடைய ஃபிராக்ரன்ட் ஹில்ஸ் பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்து தான் பேருந்து எண் 375. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி யுவான் மிங் ஹுவான் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய இந்த 375 பேருந்தின் கடைசி நிறுத்தம் தான் ஷியாங் ஷா பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிராக்ரன்ட் ஹில்ஸ். பல பயணிகள் ஏறிய இந்த பேருந்துல இரவு நேரம் அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே இறங்கியும் பல பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பெண் நடத்துனர் கொண்ட இந்த பேருந்துல அவரோட ஓட்டுநர் மட்டுமே பயணிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கடைசி நிறுத்தத்திற்கு ஒரு சில நிறுத்தங்கள் முன்னாடி ஒரு காதல் ஜோடி ஏறியிருக்காங்க. ஒரு இளைஞரும் மற்றும் ஒரு மூதாட்டியும் ஏறியிருக்காங்க அவங்க கூட. இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அது ஒரு அமைதியான பயணமாவே போயிருக்கு. பாதையும் தனிச்சு விடப்பட்டிருந்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அதிகமா ஆள் நடமாட்டம் இல்லாத நிலையில திடீர்னு பாரம்பரிய சீன உடை உடுத்திட்டு 3 பேர் கை கட்டி பேருந்தை நிறுத்தி அதுல ஏறி இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் தலை தொங்கி காணப்பட்டிருந்திருக்காரு. அவரை தாங்கி பிடிச்ச மாதிரி மத்த 2 பேர் நின்னுட்டு இருந்திருக்காங்க. மொத்தமா சேர்ந்து கடைசி சீட்ல போய் உட்கார்ந்திருக்காங்க அந்த 3 பேருமே. உடனே குளிர் தாங்க முடியாத அளவுக்கு பனிமழை பெஞ்சிருக்கு. திடீர்னு அந்த பேருந்துல இருந்த மூதாட்டி என்ன பண்றாங்கன்னா, என்னோட பர்ஸ காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேருந்துல இருந்த எல்லார்கிட்டயும் கத்தி சொல்றாங்க. அப்படியே திரும்பி ஸ்லோ மோஷன்ல என்ன பண்றாங்கன்னா, கூட பயணிச்சுட்டு இருந்த இளைஞனை பார்த்து இவன் தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பழி அவன் மேல போட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இந்த பேருந்த காவல் நிலையத்திற்கு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மூதாட்டி வந்து வலியுறுத்தி இருக்காங்க. உடனே அந்த இளைஞரை தன்னுடைய இழுத்துட்டு பாட்டி வந்து நடு வழியில நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி அந்த இளைஞனையும் இழுத்துட்டே இறங்கிடுறாங்க அந்த மூதாட்டி. அந்த இளைஞன் மூதாட்டியை திட்டி தன்னை தவறா குற்றம் சாட்டியதா வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்கான். உடனே அந்த மூதாட்டி மன்னிப்பு கேட்டு இருக்காங்க. அந்த இளைஞன் கிட்ட பாட்டி சொல்லியிருக்காங்க, அந்த 3 பேர் கடைசி சீட்ல உட்கார்ந்துருந்தாங்கல்ல, அவங்க 3 பேருக்கும் கால்கள் இல்லப்பா, அதை நான் கவனிச்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்க மனுஷங்க இல்லைன்னு புரிஞ்சு போய் பேய்ங்க கிட்ட இருந்து காப்பாத்த உன்னை கூட்டிட்டு இறங்கிட்டேன். இதை கேட்கிற இளைஞன் வந்து அதை அவ்வளவு நம்புற மாதிரி தெரியல. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா எடுத்துக்கிறான். இங்கிருந்து 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஊருக்கு நடந்தே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில செய்திகள்ல வெளியாகுது, அந்த பேருந்து காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த மூதாட்டியும் இளைஞனும் காவல்துறைக்கு தங்களுடைய தெரிந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க இறங்கிய பகுதிக்கு பக்கத்துல தான் பேருந்தை தேடி இருக்காங்க. அந்த பேருந்து அந்த மூதாட்டியும் இளைஞரும் இறங்கிய இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவுல 5 சடலங்களோட ஒரு நதியில இருந்து மீட்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, ஒரு நாள் இறந்த சடலமா பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஆனா மற்ற 3 பயணிகளான காதல் ஜோடி, தலை தொங்கிய பயணி உடல்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா மட்கிய நிலையில இருந்திருக்கான். இதனால போலீசார் எல்லாமே ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. எரிவாயு டேங்க திறந்த போதுதான் மாபெரும் அதிர்ச்சி அதிகாரிகளை தாக்கி இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல எரிவாயு இல்லாம வெறும் ரத்தம் மட்டும்தான் இருந்திருக்கான். அந்த பகுதியில விரும்பியதான் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது. இந்த கேஸ் அந்த காலத்திலேயே இல்ல எங்களால இதுக்கு மேல இந்த மர்மத்தை தாங்கிக்கிட்டு இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னு அத்தனை அதிகாரிகளும் கை தூக்கிய கேஸாம்.